ஜோதிடத்தில் கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒன்று முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி இது 4 முக்கிய கிரக பயிற்சியாக பார்க்கப்படுது. இந்த கிரக பயிற்சிகளின் மூலம் 12 ராசிக்குமே, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நிதி சார்ந்த முன்னேற்றம் ஏற்பட போகுது, வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அதிர்ஷ்டம் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்திங்கன்னா முன்னேற்றம் பெற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் சுக்கிரன் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்க போகிறார். சூரிய பகவான் மீன ராசியில் பயிற்சியாகக்கூடிய காலமும் வருது. அதே போல் புதன் பகவான் மீன ராசியிலேயே வக்கர பயிற்சியுமே தொடங்க இருக்கிறார். அதன் பிறகு சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியும் ஆக போகிறார். இப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றத்தால் இந்த மார்ச் மாதத்தில் சில முக்கிய பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சி உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விதத்தில் அமைய போகுது, அதிர்ஷ்டம் என்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்த்தால் நல்ல பலன்களை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற சக்தி மனிதர்களுக்கு இருப்பது அசாத்தியமான ஒன்றா இருக்குது. ஆனால் வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு சாத்தியம் நிறைந்த விஷயமா இருக்குது. ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் நம்மளால் 1000 பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அதற்கு நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா, அந்த விதத்தில். அதே போல் நமக்கு நாளைக்கு தினத்தில் சுபபலன் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, நமக்குள்ள கரை புரண்டு ஓடும் உற்சாகம் அப்படிங்கிறது நமக்கு 1000 யானையோட பலத்தையே கொடுக்கும். ஏன்னா தைரியமாக இருக்கலாம். அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன் இருக்குது, அதே போல் நீங்கள் இந்த மாதம் திட்டமிட்டு செயலாற்றினா வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான முன்னேற்றம் உண்டாகும், இந்த மாதத்தின் இனிமையான நாட்களில் அனுபவிக்க இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்கேற்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது மூலம் பல இன்னல்களை நீங்கள் சமாளிக்க முடியும். அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்துட்டு சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் உள்ளவங்க உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த மகர ராசியில் இருக்குது. இந்த மகர ராசியில் இருக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமாக சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆமாம், உங்களோட ராசி அதிபதி சனி பகவான், உங்களோட ராசிக்குரிய கடவுள் பைரவரும் சிவபெருமானும். அதனால் நீங்கள் சனிக்கிழமையில் இந்த 2 இறைவங்களின் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அதுவும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே தரக்கூடிய ஒரு வழிபாட்டு தினமாக பார்க்கப்படுது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் கம் பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும், காரிய தடைகள் அனைத்தும் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த பைரவர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ ஒரு செயல்களை செய்கிறீங்க, அதோட நன்மை உங்களுக்கு கிடைக்கலங்கிறப்ப பைரவர் வழிபாடு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்தின் நல்ல பலன்கள் உங்களுக்கு உடனே கிடைக்க பைரவர் உறுதுணையாக இருப்பார். இந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு தொழில் விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். ஏன்னா ஒரு சில தடைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் கவனமாகவும் கடின உழைப்பையும் மேற்கொள்ள சொல்கிறோம். உங்களோட கடின உழைப்பு அப்படிங்கிறது உங்களோட அலுவலகத்தில் உங்களோட அலுவலக மேலிடம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கு இந்த முறை வெற்றி கொஞ்சம் தாமதப்படும். நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எண்ணங்கள் செயலாக்குவதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதம்
புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாட்கள் குறைவு. அதனால தான். ஏன்னா இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை சிறப்பாகவும் முன்னேற்றம் காணும் வகையில் செயல்படுத்தினா சிறப்பு. இந்த மாதம் தம்பதிகளுக்குள் சின்ன சின்ன பிரச்சனை அவ்வப்போது வந்து போகும். சில குறுக்கீடுகள் வரலாம். உங்களோட குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபரின் ஆலோசனை, தலையீடு இது எல்லாமே தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்துடுங்க. நீங்கள் இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டில் கவனம் செலுத்துங்க. என்ன நமக்கு அத்தியாவசியமாக தேவை அதை ஃபஸ்ட்டு வாங்கணும். எது ஆடம்பரமாக இருக்குது அதை தவிர்க்கிறோம். எது தேவையோ தேவைக்கேற்ப செலவு செய்யுங்க. இந்த மாதம் நல்லதாக இருக்கும். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி உங்களோட முன்னேற்றத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் என்ன மாதிரியான நிலைப்பாடு உண்டாகும் அப்படின்னு பார்த்தா, தந்தை வழி பெரியவங்க கிட்ட உறவு கொஞ்சம் கடினமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும். குழந்தைகள் உங்கள் விருப்பத்திற்கு சாதகமான பதில் தருவாங்க. இந்த மாதம் வீட்லேயுமே சின்ன சின்ன சண்டைகள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. தேவையில்லாமல் ஏற்படுகிற வாக்குவாதங்களை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். இந்த மாதம் காதல் விவகாரங்களில் ஒரு சில குறுக்கீடுகள் வரும். இத்தகைய சண்டைகள் எதிர்பாராத விதமாக மாறும். இது கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகளை வழிவகுக்கும். அதே போல் திருமண உறவுகளில் தவறான புரிதல்கள் மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இது நிரந்தரமாக இருக்காது. உங்கள் வீட்டு பெரியவங்க அல்லது வயதான பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பிக்கைக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுல கவனமாக செயல்படணும். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கருத்து உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். நாகரிகமான மற்றும் வெளிப்படையான தகவல் தொடர்பு மூலம் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கொள்ள முடியும். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நிலையான நிதி நிலைமைகளை காண முடியும். பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் நிதியை கையாளும் பொழுது நீங்கள் கவனமாக கையாளணும். தேவையில்லாமல் பணம் செலவழிக்கிறத தவிர்க்கணும். வருங்காலத்தின் நலன் கருதி புத்திசாலித்தனமாக நீங்கள் பட்ஜெட் போட்டு அதில் கவனம் செலுத்தணும். வருங்காலத்திற்காக சேமிக்க தொடங்குறது நல்லது. வருமானம் பற்றிய முன்னேற்பாடுகள் இருக்கணும். செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கும். இது உங்களின் நிதியை சிறப்பாக நிர்வகிக்கவும் எதிர்கால தேவைகளை நோக்கி சேமிக்கிறதும் நல்லது. செலவினங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது பொருளாதார ரீதியாக உங்களை எளிதாக்கும். சிக்கனமாக பணத்தை செலவு செய்வதன் மூலம் உங்களோட நிதி நிலைமை எளிமையாக இருக்கும். அடிப்படையான தேவைக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இதன் மூலம் இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதம் ஒரு சில தடைகளை எதிர்கொண்டு முன்னேறக்கூடிய வாய்ப்பு. உங்களோட முயற்சிகள் முதலாளி நிச்சயமாக அங்கீகரிப்பார். ஐடி துறையில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கு உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா அங்கீகாரத்தை பெற முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் இந்த மாதம் தங்களோட பங்கிற்கு திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்க நல்ல தேர்வுக்கு மாணவர்களை தயாராக்கும் பொருட்டு உங்களோட கடமையாக இருக்கும். இந்த மாதம் ஆசிரியர்களுக்குமே சிறப்பான பலன்கள் இருக்குது. மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே போல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியக்கூட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களோட தங்களின் அனைத்து கண்டுபிடிப்புகளுக்குமே வெற்றியை காணக்கூடிய யோகத்தை பெற்றிருக்கீங்க. இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே நல்ல விதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக செயல்படணும். தேவையற்ற செலவுகளை மேற்கொள்வதை குறைக்கணும். என்ன ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. கூடுமான வரையில் சேமிக்க தொடங்குறதும் வருங்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபட இந்த சேமிப்பு மிகவும் பக்கபலமாக அமையும். அதனால் இந்த மாதம் நிதி நிலைமையை நீங்கள் மேம்படுத்துவதன் மூலம் வருங்காலத்திற்கான சேமிப்பு தொடங்குறதுமே நல்லதாக இருக்கும்.
என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.